வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 17/8/2026 மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை எடுத்துக்கிறோம். அந்த ஹையில் இருக்கிற 2 கால் புட்டையும் லோவில் இருக்கிற கால் புட்டையும் நாம் எடுத்துக்கிட்டு அதில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையையும் அவனோட ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையையும் மார்க் பண்ணிக்கிட்டு கூடுதலாக ஆவரேஜ் லைனையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படிலாம் ட்ரேடு போகலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக இதோட ஒரு 4 மாதமாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு அந்த 15 மினிட்ஸோட கேண்டில் பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு 24,357 அப்படிங்கிற ஹை ஸ்ட்ரைக் எடுத்துக்குவோம். ஸோ நான் 24,350 காலையும் 24,350 புட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹையில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஹையில் புட்டு தான் என்ட்ரி போகிறதுக்கான சான்ஸை பார்ப்போம். ஸோ நான் புட் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஆவரேஜ் லைனுக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல ஒரு 90ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் எக்ஸாக்டாக இங்கே 80ல் எடுத்திருக்காததும் நம்மளோட திறமை. ஆனால் இந்த இடத்துல நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் அவனோட லோவையே கட் பண்ணியிருக்க மாட்டான். இந்த இடத்துல அவனோட லோவையே கட் பண்ணலை. ஸோ அதனால் இங்கேருந்து சப்போஸ் இதை சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஆவரேஜ் லைனுக்கு மேலே இங்கே பாருங்கள், ஆவரேஜ் லைனுக்கு மேலே ஒரு 90ல் என்ட்ரி எடுத்திருந்தோன்னா நம்மளோட டார்கெட் 130, எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு 50ன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக 130க்கு பக்கத்தில் போயிட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நினைக்கிறேன், ஒரு 129 வரை போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் இங்கே நமக்கு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் டார்கெட்டு ஹிட்டுன்னு எடுத்துக்கலாம் அல்லது ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆகலை, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திரும்ப 50க்கு வந்துருச்சு. அதனால் நான் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல நாம் கூடுதலாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90 ரூபாயில் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்போதும் சொல்கிறது தான், ஒரு 20 பாயிண்ட் இங்கேருந்து டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் 50 ரூபாயில் போட்டிருந்த ஸ்டாப் லாஸை கொண்டுட்டு இதே 90 ரூபாயில் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒன்ஸ் இங்கே மேலே போய் டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அல்லது ரிவர்சல் ஆகிறப்ப இங்கே நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டு எக்ஸிட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நாம் 90க்கு என்ட்ரி போகிறதுக்கு இன்னொரு ரீசனும் என்ன அப்படின்னா, இந்த 24,350 புட்டோட ஆப்போசிட் சைட் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், நம்மளோட பலம் பலவீனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட எதிரியோட பலம் பலவீனமும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது அதை விட முக்கியம். ஸோ 24,350 காலை பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அவனோட லோக்கு கீழே வந்துட்டான். ஸோ இங்கேயே நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. 24,350 கால் வீக் ஆகிட்டான், அப்போ 24,350 புட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 90 ரூபாயில் எடுத்திருந்தோன்னா 129 ரூபா போயிருக்கு. புத்திசாலியாக இருக்கிறவங்க ஒரு 120 ரூபாயில் கூட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம், அல்லது 110ல் கூட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அல்லது பயப்படுறவங்க ஒரு 20 பாயிண்ட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேபிட்டலை க்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு நமக்கு எஸ்எல் ஹிட்டு 50ல் நமக்கு எஸ்எல் ஹிட்டு அப்படின்னே கூட நம்ம வச்சுக்குவோம். அடுத்தது ஒரு நாளைக்கு நம்ம 2 ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்ததுக்கான வாய்ப்பை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக மார்க்கெட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம அந்த காலையில் பார்த்திங்கன்னா 9:30லேருந்து 10 o'clock என்ட்ரி எடுத்துடணும். அந்த என்ட்ரி முடித்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம 11, 12,
1 2 இந்த மாதிரி ரவுண்ட் நம்பரில் தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து நமக்கு 11 o'clock. ஆனால் நிஃப்டி அவனோட லோக்கு கீழே இருக்கிறதுனால இங்கேருந்து மேலே போவானா அல்லது இப்படியே கீழே வருவானா அல்லது இங்கேருந்து மேலே போய் கீழே வருவானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் இவனோட லோவை பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த லோவை பிரேக் பண்ணுறப்ப நம்மளோட லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,300 கால். ஸோ அதில் நாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்துல அதாவது ஒரு 12:30 மணி போல் இந்த இடத்துல வந்து ஒரு 70 ரூபாய்க்கு வந்திருக்கு அவனோட லோக்கு மேலே, சரிங்களா. ஸோ அப்போ இந்த லோவில் வந்து ஒரு 70 ரூபாயில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே 110 நம்மளோட அந்த டார்கெட் வந்து 40 பாயிண்ட்டு 30 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து டார்கெட்டு ஹிட் ஆகிடுச்சு, ஓகேவா. இவன் இங்கே 70 ரூபாய்க்கு வர்றப்ப இவனோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக் இருக்கான் பார்த்தீங்களா 24,300 புட்டு, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே வந்துட்டான். அப்போ நம்ம தாராளமாக அங்கே போய் என்ட்ரி போட்டிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை கான்செப்டை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான இன்றைக்கான அந்த ஒரு அனலிசஸ். நீங்கள் இந்த 4 லைன் போட்டு ஆவரேஜ் லைன் போட்டு இந்த 4 ஸ்ட்ரைக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னமும் நம்ம டீப்பாக ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 ஸ்ட்ரைக், அதாவது மேலே ஒரு புட்டு கீழே ஒரு கால் ப்ளஸ் நம்மளோட நிஃப்டி ஸ்பாட் இந்த 3 லைனை இந்த 3 இதை மட்டுமே வச்சு எப்படி நம்ம லைன்லாம் போடாமல் அதாவது கொஞ்சமாக லைன் போட்டு அதோடு அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மட்டும் போட்டு சம் மேக்ஸ் கால்குலேஷனை வச்சு இன்னும் ஈஸியாக நீங்கள் ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாம் மேக்ஸை பேஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸில் ரொம்ப சிம்பிளாக ப்ளஸ் சைக்காலஜியையும் டெவலப் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து எப்படிலாம் வந்து ஃபியர் இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அல்லது நிறைய லாஸில் இருக்கீங்க, ஒரு சரியான சிஸ்டம் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் ஒரு நல்ல குரூப்போடு சேர்ந்து ட்ரேடு பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனல் மூலியமாக நல்ல நல்ல நண்பர்களோட நீங்கள் எவ்வளோ லாஸில் இருந்தாலும் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப மிகவும் குறைந்த கட்டணம் தான். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட அந்த லோ அண்டு ஹை கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றின சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். கூடுதலாக வந்து இந்த ஆவரேஜ் லைனு இதை பற்றின கால்குலேஷன்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அது இல்லாமல் எப்படிலாம் வந்து ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ளஸ் சைக்காலஜி சம்மந்தமான விஷயங்கள் இதையும் நாம் வந்து அந்த குரூப்பில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அவனோட ஹை எங்கே போயிருக்கு அப்படின்னா கரெக்டாக அவனோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை வரைக்கும் தான் அவனோட டார்கெட்டு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் அதாவது குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து 20% மட்டும் நமக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் போதும். மீதி 80% வந்து நமக்கு வந்து சைக்காலஜி மைண்ட் செட்டு தான் முக்கியம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 90% ட்ரேடர்ஸ் ஃபெயிலுன்னு அப்படின்னு தான் எல்லோரும் திரும்ப சொல்லிக்கிட்டு வந்துகிட்ருக்காங்க. ஆனால் ஏன் ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம யாருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை பிகினிங்கில் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்தோடனே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் இதுக்கு முன்னாடி லாஸ் ஆனவங்களோட கைட்லைன்ஸை கேட்குறது கிடையாது. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து எப்படி இது சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகுது அப்படிங்கிற எந்தவித புரிதலும் இல்லாமல் ஏதோ 2 கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு 4-5 யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு உடனே வந்து ட்ரேடிங்கில் குதிச்சிடுறது தான் இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ எதில் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கோ அதில் வந்து ஆபத்தும் அதிகமாகத்தான் இருக்கும். நாம் தான் வந்து நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதில் எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படிங்கிறத நாம் திங்க் பண்ணணும். ஸோ அந்த 10% வந்து ட்ரேடர்ஸ் வந்து வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 10% ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அல்லது இதுக்கு முன்னாடி வந்து
பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயித்தவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படிலாம் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா ஒரு ட்ரேடு தான், 40 பாயிண்ட்டு டார்கெட்டு, 40 பாயிண்ட்டு எஸ்எல்லு, அத்தோடு முடிச்சுக்கிட்டு மந்த் எண்ட் முடிகிறப்ப நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோமா லாஸில் இருக்கிறோமா, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து புதுசாக இருக்கீங்க அல்லது நிறையா லாஸில் இருக்கீங்க அப்படின்னா பழசெல்லாம் விட்டுட்டு இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சு இங்கேருந்து ஒரு 2லேருந்து 5 வருஷத்துக்கு இந்த சார்ட்டில் என்ன நடக்குது, மார்க்கெட் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது, லோக்கிட்ட இருந்து எப்போல்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது, எப்போல்லாம் வந்து திரும்ப கீழே போகுது, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணால் பார்த்து அந்த விஷயங்களெல்லாம் வந்து நோட்டில் எழுதி வச்சு எந்தெந்த நாளில் எப்படிலாம் மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அல்லது லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன், ஒரு 3லேருந்து 6 மாதம் ட்ரேடு பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் மார்க்கெட் எப்படா 9:15 ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆனோடனே நீங்கள் ஒரு என்ட்ரி போடுறதுக்கோ அல்லது ஏன்டா சனி ஞாயிறு வருது ஓவர் ட்ரேடு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எல்லாமே பணம் வந்து நம்பராக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம நிறைய இழந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒரு நல்ல மென்டாரோட ஒரு நல்ல குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ போய் சேர்கிற பட்சத்தில் இந்த 15 மினிட்ஸ் லோ அண்ட் ஹை ஸ்ட்ராட்டஜியை வச்சு அவங்களோட அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை மென்டார்கிட்ட படித்தாலும் எத்தனை கிளாஸ் படித்தாலும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சிஸ்டமேட்டிக்காக உங்களை நீங்களே வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு பழக்காத வரைக்கும் இதில் வந்து கண்டிப்பாக நாம் பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்னெல்லாம் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேடு எடுக்கிறீங்க, ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரியை ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா, அப்படி என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்டு போகும், நாம் எஸ்எல் வந்து எவ்வளோ வைக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியுமா, அப்படி தெரிஞ்சு தான் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்களாங்கிறத உங்களுக்கு நீங்களே பல முறை கேளுங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் விடை தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ஒரு கேம்லிங்காக சூதாட்டமாக தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் இந்த மாதிரி சைக்காலஜியான சம்பந்தமான விஷயத்தை திரும்ப சொல்கிறதுக்கான காரணம், இதை கேட்குறப்ப நீங்கள் கொஞ்சமாச்சும் அதுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணி பொறுமையாக ட்ரேடு பண்ணுவீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள். நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.